உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக ஈரானின் மீது 2ஆம் நாள் தாக்குதல் ஏற்பட்ட போது என்னென்ன விடயங்கள் எல்லாம் அங்கே நடைபெற்றது என்பதை நாம இப்ப பார்க்க போறோம். அதுல முக்கியமா 5 சம்பவங்கள் நடைபெற்றது. அதை ஒவ்வொன்றா நாம பார்க்கலாம். முதலாவது விடயம், ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அல் கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். முதலில் அவர் கொல்லப்பட்டார் என்ற தகவலை டொனால்ட் ட்ரம்ப் அவர் சொன்னபோது ஊடகங்கள் அதை ஏற்க மறுத்தது. ஈரானினுடைய ஸ்டேட் மீடியா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகுதான் உலக மக்களுக்கு அந்த விடயம் தெரிய வருது. அல் கமேனி அவர்கள் 86 வயதை உடைய அல் கமேனி அவர்கள் அவருடைய பேர குழந்தைகள், அவருடைய மகள் மற்றும் 2 குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் உறுதி செய்யப்பட்டது. முதலில் அல் கமேனியை கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் எதற்காக? ஈரானினுடைய ஆட்சியிலே சுப்ரீம் லீடருக்கு தான் எல்லா பவரும், முடிவெடுக்கிற எல்லா பவரும் இருக்கும். இப்போ அவரை கொண்டா அந்த பவர் 3 நபருக்கு பிரிந்து செல்லும். அதாவது ஈரானுடைய ஜனாதிபதி, 2வது நீதித்துறையின் தலைவர், 3வது கார்டியன் கவுன்சிலினுடைய உறுப்பினர். இப்படி 3 பேருக்கும் பிரிஞ்சு அவருடைய பவர் போகும். அவர்கள்தான் அதற்குரிய முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போது அந்த 3 நபர்கள் முடிவெடுக்கிற அந்த டைம்ல அமெரிக்காவுக்கு சார்பானவர்கள் அதில் இருந்தால் அவர்கள் எடுக்க போகின்ற முடிவும் அமெரிக்காவுக்கு சார்பானதாகத்தான் இருக்கும். 2வதாக நடந்த விடயம் என்னன்னு சொன்னா, சுப்ரீம் லீடரை தேர்வு செய்வதற்கான ஒரு குழு ஆரம்பிக்கப்பட வேண்டும். நான் முன்னரே சொன்னது போல் சுப்ரீம் லீடரோட பவர் 3 நபருக்கு பிரிந்து அவர்கள் தான் முடிவெடுக்கும் இடத்தில் இருப்பார்கள். அதிலே ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை தலைவர், கார்டியன் கவுன்சிலினுடைய ஒரு உறுப்பினர், அவங்கள்ட்ட தான் முடிவெடுக்கிற உரிமை போயிருக்குது. பிறகு சுப்ரீம் லீடரை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. 3வது விடயம், ஈரானிலே நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல் நடத்தும் வகையில் ஈரான் இஸ்ரேலுக்கும் மற்றும் அமெரிக்காவினுடைய தளங்கள், இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டாரினுடைய பகுதி, பஹ்ரைனுடைய பகுதி, அபுதாபியினுடைய பகுதி, குவைட் மற்றும் அரபு அமீரகங்களில் உள்ள ஏனைய பகுதிகளுக்கு, அதாவது அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு நாட்டிற்குள்ளேயே அத்துமீறி ஒரு நாட்டினுடைய தலைவரை கொன்றுவிட்டு US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய படையை பாதுகாப்பதற்காகவும் அணு உற்பத்தியினை தடுப்பதற்காகவும் ஈரானுடைய அச்சுறுத்தலை தடுப்பதற்காகவும் தான் இந்த தாக்குதலை நாங்கள் நிகழ்த்தி இருக்கின்றோம் அப்படி என்று அவர் காரணம் சொல்லி இருக்கிறார். 5வதாக நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல சம்பந்தமே படாத பலஸ்தீன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஈரானுக்கு தாக்குதல் நடத்தின இஸ்ரேலுக்கு ஈரான் பதில் தாக்குதல் நடத்த போற அந்த டைம்ல வான்வழி தாக்குதல் மூலம் கொலாட்ரல் டேமேஜாக பலஸ்தீன் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல், உயிர் ஆபத்துகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தும் போது அதனை தடுப்பதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்யும் போது அதனால் ஏற்படுகின்ற அந்த கொலாட்ரல் டேமேஜ் பலஸ்தீன் மக்களை பாதிக்கின்றது. இதற்கு முன்னரே நீண்டகால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தற்போது தற்காலிக போர் நிறுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலஸ்தீன் மக்களுக்கு இந்த போரும் நீடித்து விடுமோ என்ற பயம், அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இவைகள்தான் ஈரானுடைய 2ஆம் நாள் தாக்குதலில் ஏற்பட்ட முக்கியமான தகவல்கள். மேலும் பல தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த விடயங்களை நீங்க தெரிந்து கொள்வதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.